தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். யோவான் எழுதிய வாசகம் அதிகாரம் 15 இறைவசனங்கள் 26 முதல் அதிகாரம் 16 இறைவசனம் 4 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: தந்தையிடமிருந்து நான் உங்களுக்கு அனுப்பப் போகிற துணையாளர் வருவார். அவரே தந்தையிடமிருந்து வந்து உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார். அவர் வரும்போது என்னை பற்றி சான்று பகர்வார். நீங்களும் சான்று பகர்வீர்கள், ஏனெனில் நீங்கள் தொடக்கம் முதல் என்னோடு இருந்து வருகிறீர்கள். நீங்கள் நம்பிக்கை இழந்துவிடாது இருக்க இவற்றையெல்லாம் உங்களிடம் சொன்னேன். உங்களை தொழுகை கூடத்திலிருந்து விலக்கி வைப்பார்கள். உங்களை கொல்லுவோர் கடவுளுக்கு திருப்பணி செய்வதாக என்னும் காலமும் வருகிறது. தந்தையையும் என்னையும் அவர்கள் அறியாமல் இருப்பதால் தான் இவ்வாறு செய்வார்கள். இவை நிகழும் நேரம் வரும்போது நான் உங்களுக்கு இவை பற்றி முன்பே சொன்னதை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். இதற்காகவே இவற்றை உங்களிடம் கூறினேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று பாஸ்கா காலம் 6ஆம் வாரம் மே மாதம் 6ஆம் தேதி 2024 வருடம் திங்கட்கிழமை. இன்றைய நற்செய்தியில் பாருங்கள், நம்ம இயேசு கிறிஸ்து ஆண்டவர் நம்மளை பற்றி விளக்கமாக எடுத்து வருகிறார். என்னது? நீங்கள் என்னோட வழியில் நடக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சில பல துன்பங்கள்லாம் நடக்கும். சில பேர் உங்களுக்கு துன்புறுத்துறது தான் கடவுளுக்கு பிடிக்கும்னு நினச்சிலாம் பண்ணுவாங்க. அதுக்கெலாம் நீங்கள் என்ன பண்ணாதீங்க, ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா என்னையே அவங்க அப்படி தான் பண்ணாங்க. சரிங்களா? ஸோ அவங்க என்னையும் கடவுளையும் அறியாதனால தான் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதுக்கெலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க. இப்படி நடக்கும்போது நீங்கள் நினச்சிக்கோங்க, இந்த மாதிரி ஆமாம் ஏசப்பா அப்பயே சொன்னார் அப்படின்னு நினச்சிக்கோங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் முக்கியமான ஒரு விஷயம் என்னது? ஏசப்பா விண்ணகத்துக்கு போனவர் கூட என்ன பண்ண போகிறாரு? நம்ம எல்லாருக்கும் தூய ஆவியார் அனுப்ப போகிறாரு. ஓகேங்களா? அதுவும் எந்த மாதிரி அனுப்புகிறாராம்? நமக்கெல்லாம் துணையாளராக அனுப்புகிறாரு. ஓகேங்களா? துணையாளர் அப்படின்னு யார்? நமக்கு ஏதாவது கஷ்டம் வரும்போது துணையாக கூட நிற்கிறவரை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்? துணையாளர் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டுங்களா? இப்போ உங்களுக்கு ஒரு கஷ்டம் வருது, கூட யார் நிற்பா? உங்கள் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் இருப்பாங்க, இல்லை ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, இல்லை குழந்தைங்க நிற்பாங்க, இல்லை அப்பா அம்மா நிற்பாங்க. இன்னும் கொஞ்சம் அதிகமானா மாமா, அத்தை, பெரியப்பா, சித்தப்பா, சித்தி, அவங்களாம் ஒரு வகையில் நமக்காக நிற்பாங்க. அதையும் தாண்டினா கூட வேலை செய்கிறவங்க நிற்பாங்க. அதுக்கப்புறம் ஏதோ பக்கத்து வீட்டுக்காரங்க, அதுக்கப்புறம் அவ்வளோதான். ஆனால் இவங்க எல்லாருமே ஏதாவது ஒரு காரணத்துக்காக தான் கூட நிற்பாங்க. ஓகேங்களா? அவங்களோட நீங்கள் கொஞ்சம் நல்லா சிரித்து ஜாலியாக இருந்தீங்கன்னா தான் கூடவே நிற்பாங்க. ஓகேங்களா? அதே நம்ம இயேசு ஆண்டவர் நம்ம பாவியாக இருக்கும்போதே நம்மளை தேர்ந்து கொண்டவர். ஓகேங்களா? ஸோ பாவத்துலேருந்து வெளியில் வர்றதுக்காக நமக்காக நின்றுட்டுருக்கார். துணையாளராக நமக்கு தூய ஆவியார் அனுப்புகிறார். நார்மல் ஆவி கிடையாது இது. இப்போ உனக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் இருக்கு இல்லைங்களா ஆவி, அந்த ஆவி கிடையாது. இது தூய ஆவியானவர், கடவுள். அவரும் ஒரு கடவுள். அப்படிப்பட்ட கடவுளின் ஆவியானவர் நமக்குள்ள துணையாளராக வரப்போகிறாரு. ஓகேங்களா? ஸோ துணையாளராக வரும்போது வேறு மற்ற துணையாளர்லாம் தேவையே கிடையாது. இவர் ஒருத்தர் போதும் நமக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த துணையாளர் நமக்குள்ளே வரும்போது நாம் உண்மைக்கு சான்று பகர்வோம். உண்மை எது பொய் எது நமக்கு அப்போ தான் நமக்கு விளங்கும். இப்போ நம்ம மாய உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனால் தூய ஆவியானவர் நமக்குள்ளே வந்துட்டாருன்னா கண்டிப்பாக நாம் உண்மைக்கு சான்று பகர்வோம். சரிங்களா? உண்மை யார்? இயேசு கிறிஸ்து. ஸோ இயேசு கிறிஸ்துவை பற்றி நாம் உலகமெங்கும் அறிவிக்கணும் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக என்ன வேணும்? தூய ஆவியானவர் துணை இல்லாமல் யாராலையும் நற்செய்தியெல்லாம் அறிவிக்கவே முடியாது. ஓகேங்களா? ஸோ தூய ஆவியான துணையை வேண்டுவோம். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.